ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய சேனலில் ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள், பேரிச்சம்பழம் கொஞ்சம் மில்க்கு, சுகர் நான் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் பேரிச்சம்பழத்தையே கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். அது பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிளை எப்படி கட் பண்ணி அதுக்கடுத்து ஜூஸ் போட்டுருந்துன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிளுக்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸும் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா வேகமாக அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் ஒரு ஆப்பிள் கூட சாப்பிடலாம். சின்னவங்க முதல் பெரியவங்க வருங்க எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆப்பிளை பொடுசாக கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஒரு ஆப்பிள் கட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நிறையா 2-3 ஆப்பிள் போட்டால் நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு போதும்னு நினச்சி 1 மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேரிச்சம்பழம் இருக்குது. இதை அப்படியே போடக்கூடாது. அதில் கொட்டையை நல்லா எடுத்துட்டு அதுக்கடுத்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரிச்சம்பழத்தில் நம்ம கொட்டையை நீக்கிட்டு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை 1 by 1 நம்ம மிக்ஸி ஜாரில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் பேரிச்சம்பழத்தையே போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, பேரிச்சம்பழம் தான் மிக்ஸி ஜாரில் நான் போடுறேன். அடுத்து ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன், அதை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் 2 ஆப்பிள் போட்டிருக்கேன். பாதாம் பருப்பு இருந்தால் போடலாம், ஆனால் இருக்குது பட் நான் போடலை. ஏன்னா பேரிச்சம்பழம் அதிகமாக போட்டிருக்கனால. அடுத்து நான் மில்க் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் முங்குற அளவுக்கு ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அடுத்து நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆஃப் பண்ணி அரைச்சாச்சு ஆப்பிள் ஜூஸு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றியாச்சு. எப்படி இருக்குது டேஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம்.
பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிகிட்ட இப்போ கொடுத்துருக்கேன் ஆப்பிள் ஜூஸ் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னு தம்பி ஆப்பிள் ஜூஸு? அப்படின்னா என்ன தம்பி? அதுவா நல்லா இருக்குன்னு அர்த்தமா? சரியா. தம்பி இப்போ தான் எஞ்சான், அதனால் அவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு கொடுக்கல. இது இப்போ ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஒவ்வொருவருத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க. அதே ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.